பரிசுத்த ஆவியானவர் சபையிலே ஊற்றப்பட்ட போது முதலாக அப்போஸ்தலர்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட போது பரலோகத்தின் ஜெனடிக், பரலோகத்தினுடைய அந்த சுபாவம், பரலோகத்தினுடைய பாஷை இந்த இடத்திலே ஊற்றப்பட்டது. ஒரு கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து எல்லாரும் ஆவியிலே நிரம்பி 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நல்ல சத்தம் உயர்த்தி அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் நாங்கள் சோமன் ஆவியானவர்களை நடத்தணும். பரிசுத்த ஆவியானவர்களை கொண்டு போகணும். லாபா ராகா லாத்து ரமானா ஹராதனா மரியா லே பிராகா தாத்தா தாத்தா லாபா லே பிராகா சாந்தரா லீமா காத்துராபா நல்ல சத்தத்தை உயர்த்தி இது ஆரம்பம் தான், இது ஆரம்பம் தான், இது மட்டக்கிழப்பில் ஒரு ஆரம்பம் தான். அன்றைக்கு ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணினவன் இந்த மட்டக்கிழப்பு பட்டணத்தில் ஒரு துளிரை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். அந்த ராத்திரி முழுவதும் ஆரோனுடைய கோல் கூடாரத்துக்கு முன்பதாக இருந்த போது கர்த்தருக்கு பழக்கப்பட்ட கோல், கர்த்தர் பார்த்த கோல், கர்த்தருடைய சமூகத்துக்கு அடிக்கடி வந்த கோல், அது காலையிலே போய் நின்ற போது, காலையிலே பார்த்த போது இஸ்ரவேலுடைய சமஸ்த மூப்பர்களை போய் பார்த்த போது ஒன்றுமே இல்லாமல் இருந்த கோல் பூத்து துளிர்த்து காய்த்து தேவ சமூகத்தில் துளிர்த்து நின்றது போல இன்றைக்கு இந்த ஈஸ்டர் மிஷன்ல நாட்டப்பட்டிருக்கிற இந்த கோல் இந்த ராத்திரி வேளை துளிர்க்கும்படிக்காய் அது ஒரு அடையாளமாய் மாறும்படிக்காய் ஆவியானவர்களால் கொண்டு போகப்படுகிற அனுபவம், ஆவியானவர்களால் நடத்தி செல்லப்படுகிற அனுபவம். அன்னைக்கு எலியா எப்படி ரதத்தை முந்தி ஓடினானோ, எப்படி உலக காரியங்களை முந்தி ஓடினானோ, எப்படி உலகத்தின் மனிதனுடைய கண்டுபிடிப்புகளுக்கு மேலாய் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தினாலோ, ஆவியானவருடைய உத்வேகத்தினாலோ எல்லா நல்ல வாய்களை திறந்த சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், உங்களை தேவன் பயன்படுத்துகிற நாட்களில் நாங்கள் நிற்கிறோம். கர்த்தர் உங்களுடைய கைகளில், என்னுடைய கைகளில் இந்த தேசத்தை, இந்த சபையை, இந்த பட்டணத்தை உங்களுடைய கையில், எங்களுடைய கையில் தந்திருக்கிறாரே. நாங்கள் உத்தரவாதம் நிறைந்தவர்களாய் அடங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பில் நிற்கிறோமே. நாங்களுக்கு கர்த்தர் ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறாரே. இந்த பட்டணத்திலே ஒரு எழுப்புதலை பார்க்காமல் எங்கள் கண்கள் மூடுகிறதில்லை, எங்கள் கண்கள் மூடுகிறதில்லை, எங்கள் தகப்பன்மார்களுடைய கண்கள் மூடுகிறதில்லை. Rege, 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 malado, rabasa. La baraka, talara.
இப்ப அலங்கத்தை கட்டு
ஜெபிக்க போகிறோம். பலத்தாருமே. இன்னைக்கு அக்கினியா நீங்க புறப்பட போறீங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல நெருப்பா மாற போறீங்க. நீங்க நிக்கிற வீடுகள்ல தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்க நிக்கிற இடத்துல மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இனி கண்ட எகிப்தியனை இனி ஒரு நாளும் நீங்கள் காண போகிறதில்லை. உங்கள் தெருக்களுக்குள்ள தேவன் அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் வீடுகளுக்குள்ள தேவன் அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் வாயை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உங்கள் கைகளை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உங்கள் கால்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அன்னைக்கு யோசுவா பார்த்து ஆண்டவர் சொன்னார். யோசுவா 1-3 வசனம். யோசுவா, நான் மோசேக்கு சொன்னது போல உனக்கு சொல்லுகிறேன். கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் நான் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். இன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் கால் மிதிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் நீங்க காலை வைக்கிறீங்களோ, கர்த்தர் அதை அக்கினியாய் மாற்றுவா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அந்த விரலை தாங்க, அந்த விரலை மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த விரலை மட்டும் எனக்கு தந்திருங்க ஆண்டவரே. நாங்கள் செத்தாலும் சாகிறோம் எங்கள் இயேசுவுக்காய். அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல எங்களுக்கு எரிகிற சூளை பெருசு இல்லை, எங்களுக்கு ராஜா பெருசு இல்லை, என் தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். பலத்தாருமே, பலத்தாருமே. சபையா பாடுங்க. என்னை நடத்திடுமே. பலத்தாருமே, நான் கத்தரிக்காய் வைராக்கியமாய் நிற்க போகிறேன். நான் கத்தரிக்காய் ஒரு எழுப்புதலின் பாத்திரமாய் நான் நிற்க போகிறேன். அன்னைக்கு டெபோரா நடந்து நின்ற போது அந்த தேசத்திலே கத்தர் பெரிதான ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். பெரிதான ஒரு விடுதலையை கொண்டு வந்தார். பெரிதான மகிமையான காரியங்களை கத்தர் கொண்டு வந்தாரே. ஜெபிப்போமா? சபையில இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை கத்தர் கொண்டு வரும். ஆவிக்குரிய எழுப்புதலை கத்தர் கொண்டு வரும். எல்லா விசுவாசி ஜெபிக்கிற விசுவாசியா உலகால் படிட்டு நின்றா பல மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தேசத்துக்காக கதறுகிற ஒரு விசுவாச சேவையை கத்தர் சபைகளுக்குள்ள எழுப்பணும். சபைகளுக்குள்ள இன்று ராத்திரியில இருந்து அந்த ஜெபம் பல விசுவாசிகளுக்குள்ள ஊற்றப்படணும். அந்த ஜெப அபிஷேகம் விசுவாசிகளுக்குள்ள ஊற்றப்படணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் லாபா ராகாமாரா. ஒவ்வொரு விசுவாசியும் யார் யாருடைய பேரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அவங்களோட பேரெல்லாம்
ஆலயத்துக்குள்ள போனா என்னுடைய வாலிபர்கள் என்னுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே சொல்லி உங்களோட அபிஷேகத்தை சுமக்கிறவனா நான் மாறணும், உங்களோட உடன்படிக்கை சுமக்கிறவனா நான் மாறணும். வலது கருத்தை தலையில வச்சு உங்களுக்காக உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் மாறுவதா, ஜெபிக்க முடியாத, உபவாசிக்க முடியாத, வேதம் வாசிக்க முடியாத, கர்த்தரை தேட முடியாத காரணங்கள் இந்த ராத்திரியில எங்களை விட்டு போகணும். எங்களை குடும்பத்துக்குள்ள தேவனுடைய மேகம் இறங்கி வரணும். எங்களை குடும்பத்துக்குள்ள தேவ பிரசன்னம் அசைவாடணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கட்டளையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு இப்ப உங்களுக்காகவே நீங்க ஜெபிக்கிறீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறவரை கர்த்தர் வானத்தை திறந்து அவருடைய அக்கினியை அபிஷேகத்தை ஏகமா அளவில்லாமல் மத்தியில வச்சு ஒரு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. யாரும் பாடாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. யாரும் பாடாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. வானம் திறக்கணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. வானம் திறக்கணும். Una kata marata landura la krakate erke torne rekete சில பிசாசுகள் வெளியேறுவதை பார்க்கிறேன். குடும்பங்களை விட்டு சத்துரு வெளியேறுவதை பார்க்கிறேன். லா பிரகேட்டே வீடுகளை விட்டு அந்தார உறவுகள் விலகுகிறதை பார்க்கிறேன். இப்ப டபுள் அனாயிண்டிங்கோட இரட்டிப்பான அபிஷேகம் சத்துருக்கு எல்லைக்குள்ள அதிகாரம் கிடையாது. பிள்ளை அழிக்கப்படுறான். ஆண்டவரே வாலிப பிள்ளை அழிக்கப்பட்ட ஆண்டவரே இப்ப அவருடைய குடும்பத்துக்குள்ள எந்த சத்துருக்கு அதிகாரம் கிடையாது. உன்னை கத்த வல்லவங்களை பாத்திரமா, வல்லவங்களை அக்கினிகளை பாத்திரமா
உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சிலர் உங்கள் பிள்ளைகளை குறித்து தூக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்க ஆவியானவர்கள் எல்லைகளுக்குள்ளே இறங்கி வைராக்கிய வாஞ்சை கொண்டவராய் ஆவியானவர்கள் பிள்ளைகளை அசைவாத போதுமானவராயிருக்கிறார். இன்று காண்கிற ஈட்டினை உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் காணப்போகிறதில்லை. இன்று காண்கிற எந்த காரியத்தையும் உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் காணப்போகலாம். புதிய சிறுசியாய், புதிய மனுஷனாய், வேறு மனுஷியாய், வேறு மனுஷனாய், சவுலும் தீர்க்கதரிசிகள் ஒருவன் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மேலே ராஜரீக ஆசாரிய அந்த மகிமை அல்ல, ஊழியத்தை அந்த சிரசின் மேலே thank you Holy Spirit of God. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இயேசுவே உன்னாமமே உயரவே. அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே அன்னைக்கு ஸ்தேவா பந்தி விசாரிப்புக்காய் அழைக்கப்பட்ட போது சேவானுக்குள்ள இருந்த ஆவியானவர் சேவானை சும்மா இருக்க விடல. சேவானுக்குள்ள இருந்த ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தை சும்மா வச்சுட்டு இருக்க விரும்பல. சிலர் இருக்கிறீங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை நீங்க சும்மா வச்சுட்டு இருக்கிறீங்க. சில நேரம் அதை பயன்படுத்துறீங்க, மற்ற நேரம் எல்லாம் அது ஓஃபாவே இருக்குது. எல்லாம் நீங்க 5 மணிக்கு எல்லாம் வச்சா அது 5 மணிக்கு மட்டும்தான் ஆடும். அப்படிதான் சிலர் அபிஷேகம் வேலை செய்து அந்தந்த டைம்ல மட்டும் வேலை செய்து மற்ற நேரம் சும்மா ஏதோ ஆண்டவர் சும்மா தந்த மாதிரி அப்படியே வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிற உணர்த்துகிறது. ஸ்தேவானை கவனித்துப்பாங்க. அவனை அழைச்சது பந்தி விசாரிப்புக்காக. ஆனா அவன் பந்தி விசாரிப்போட நிக்கல, தெருக்கள் தோறும் இயேசுவை மகிமைப்படுத்தினார். கிறிஸ்தாந்தங்கள் கூட அவர் உயிரோடு இருக்கிறவராய் வெளிப்படுத்தினார். வார்த்தைகளுக்கு கூட அவரை வெளிப்படுத்தினார். கர்த்தர் அவனை மகிமையாய் எடுத்து பயன்படுத்தினார். வசனம் சொல்லுகிறது, அவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை, தேவதூதனுடைய முகத்தை போல அவனுடைய முகம் இருந்ததாம். இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் வெளிப்படுமாயிருந்தால் உங்கள் முகம் பரலோகத்தின் சாயலை போல, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களின் சாயலை போல கர்த்தர் மாற்ற போதுமானவராயிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரோட பொருத்தனை பண்ண போறீங்க. இனி இந்த அபிஷேகம் சும்மா இருக்காத. ஆவியானவரே, இது உங்களுக்காக. அது எண்ணெயை போல கொதித்துக் கொண்டு அது பபுள் பபுளாய் பொங்கி வழிகிற அபிஷேகமாய் பொங்கி வழிகிறதாய், தெருக்களிலே ஓடுகிறதாய், வீதிகளிலே ஓடுகிறதாய், சபைகளுக்குள்ளே நிரம்பி வழிகிறதாய் இன்றைக்கு கர்த்தர் மாற்ற போகிறாரே. அதற்காக ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்ல பாருங்க, எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இன்றையில இருந்து பல மடங்காய் ஆக போகிறார். இனி டைமுக்கு டைம் இல்லை. நான் போகிற இடத்திலே ஜனங்கள் விடுதலையாகுவார்கள். நான் போகிற இடத்திலே ஜனங்கள் சுகமடைவார்கள். நான் போகிற இடத்திலே கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி ஆண்டவரை பார்த்து, இந்த அபிஷேகம் இனி கிரியை செய்யணும். இந்த அபிஷேகம் இனி நான் சபைக்குள்ள சும்மா இருக்கக்கூடாது. இனி நான் சபையில் ஒரு விசுவாசியா இருக்கக்கூடாது. இனி சபையில் நான் ஒரு சாதாரண ஆத்மாவா இருக்கக்கூடாது. சேவானை போல ஆண்டவரை பம்பல் விடுகிறவனா, கொதிக்கிறவனா, பொங்கி வழிகிறவனா, ஆண்டவரே உமக்காக ஆண்டவரை நிரம்பி வழிகிறவனா மாற்றுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இறுதியா நாங்க ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கடைசியா எல்லா கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை மேல உயர்த்தி, மேல உயர்த்தி, மேல உயர்த்தி. கொஞ்ச நேரம்
இனி கர்த்தருடைய மகிமையை பார்ப்பேன். அவருடைய மேகம் என்னோடு வருகிறதை பார்ப்பேன். செங்கடல் பிளக்கிறதை பார்ப்பேன். யோர்தான் பிளக்கிறதை பார்ப்பேன். எரிகோ உடைக்கிறதை பார்ப்பேன். சத்துரு சிதறி ஓடுகிறதை பார்ப்பேன். எல்லா அந்தகாரங்களும் விலகுகிறதை பார்ப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Maranatha. Hallelujah. Thank you, Holy Spirit. யெகோவா தேவனே, சிங்கத்தின் கிவியதும் சிங்கத்தின் நீங்க பாடுங்க. தீச்சூளை சமய சத்தம் உயர்த்தி உங்க சேதங்கள் சொல்லுங்க. சிங்கம் தீச்சூளை நடுவிலோ உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் நடுவிடாதே. ரெண்டு பக்கத்தில் உயர்த்தி நல்லா உயர்த்தி இயேசுவே உங்க நாமமே
ராஜ்யம் மத்தியில் இறங்கி வரட்டும். இயேசுவே நாமமே உயரட்டும். இயேசுவே உங்கள் நாமமே பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ளவரே, நாங்களும் உன்னால பிரயோஜனமான ஊழியக்காரர்கள். எங்கள் கடமைகளை மாத்திரம் செய்வோம். சகல துதி, சகல கணம், சகல மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் உம்முடைய நாமம் பெருகவும் ஆண்டவரே. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்களோ ஒன்றால் உம்முடைய வேலைக்காரர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சொன்னதை மாத்திரம் நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்கள் சொன்னதை மாத்திரம் நாங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. நாமம் உயர்த்தப்படுவதா எல்லா மகிமை, எல்லா கனம், எல்லா மகிமை எல்லாவற்றையே நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கே செலுத்துகிறோம், உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் உமக்கு ஜீவன்